பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ ஒரு ஸ்பெஷல் பூ பற்றின வீடியோ தான். இது ஒரு தேவலோக பூன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த பூ, கிருஷ்ணரை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பூன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ஆன்மீக மலர், வீட்டுக்கு நேர்மறை சக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி அற்புதமான செடின்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பூச்செடி தான் நான் சொன்ன செடி. இதுதான் உண்மையான பாரிஜாதம் சொல்கிறாங்க. நம்ம நர்சரிகள்லேருந்து வாங்கிட்டு வர்றோம் பாரிஜாத செடி. அந்த செடிக்குமே நல்ல ஒரு மகத்துவம் இருக்குது. அதோடைய மலர்களுக்குமே நல்ல மனம் இருக்குது. ஆனால் இந்த செடி தான் உண்மையான பாரிஜாத செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இங்கிலீஷில் ஃபிடில்வுட் ட்ரீன்னு சொல்கிறாங்க. இதோட விஞ்ஞான பெயர் சித்தாரை சைலம் ஸ்பினோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தில் இதை விருந்தாவன் சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தாவன்னா பிருந்தாவன்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிச்ச பூ. அவருடைய அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் இந்த மாதிரி மலர்களை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. நம்ம இப்போ ராமர் கோயில் கட்டுறதுக்கு, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறப்போ பூமி பூஜை அப்போ கூட நம்மளுடைய பாரத பிரதமர் முதல்ல இந்த பாரிஜாதம் செடி தான் நட்டு அதுக்கப்புறம் தான் பூமி பூஜை பண்ணதா சொல்கிறாங்க. இது ஒரு மரமாக வளரக்கூடியது. நம்ம தொட்டிகள்லையுமே வச்சு வளர்க்கலாம், கட் பண்ணி விட்டு வளர்க்கலாம். இதோடைய வேர்கள் மற்றும் பூக்கள் எல்லாமே ஆயுர்வேத மூலிகைகளில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு வீட்டுக்கு நேர்மறை சக்தியை கொண்டு வரக்கூடிய அற்புதமான செடி. ரொம்ப ரொம்ப மனம் இருக்குது இந்த பூக்களுக்கு. பார்க்குறதுக்கு குட்டியோண்டாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு நல்ல மனம் இருக்குது. சாயங்கால நேரம் தான் இந்த பூ பூக்குது. பூத்தோடனே அந்த பக்கம் போனாலே அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்குது. அந்த வாசனைக்கே ஒரு தெய்வீகம் வீட்டுக்கு. இந்த மாதிரி செடிகளை எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு பின்னாடி வச்சு வளர்க்கக்கூடாது. இதை வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் வச்சு வளர்க்கணும். மற்ற பாரிஜாதம் செடிகளையுமே நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்குறது தான் நல்லது. இந்த காமிக்கிற செடி தான் நம்ம நர்சரியில் கேட்டோன்னே கொடுக்குற பாரிஜாதம் செடி. இதோட இப்போ இதில் மொட்டு தான் இருக்குது, பூ இல்லை. பூ இந்த மாதிரி குட்டி ரோஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த செடிகளுமே நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது, நல்ல தெய்வீக சக்தியை வரவழைக்கக்கூடிய, ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வரக்கூடிய மலர்கள் தான். இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. ஹைப்ரிட்னா இந்த வேரிகேட்டட் வெரைட்டி. இதுலேயுமே இந்த மாதிரி வெள்ளை கலர் பூ தான் பூக்கும். மொட்டுக்கள் கூட இருக்குது, ஆனால் இன்னும் அதே மாதிரி மொட்டு தான் இருக்குது. அதே வெள்ளை கலர் பாரிஜாதம் மாதிரியே தான் இருக்கும். இன்னும் இப்போ காமிக்கிறது கொஞ்சம் ரேர் வெரைட்டி பாரிஜாதம். இது இதோட வளர்ப்பு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட மலர்கள் நல்ல பெருசாக இருக்கும், நல்ல கிட்டத்தட்ட நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப வாசனை உள்ளது. நான் இந்த செடிகளை எல்லாத்தையுமே வீட்டுக்கு முன்னாடி தான், வீட்டோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் வச்சுருக்கிறேன். அது எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு முன்பக்கம் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த செடி மற்ற செடிகளோட இலைகள் வித்தியாசமாக இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த உண்மையான பாரிஜாத செடியை இது ஒரு கிட்டத்தட்ட பெரிய மரமாக வளர்றதுனால இதுக்கு ஒரு போல் சப்போர்ட் கொடுத்து வளர்க்கலாம். நான் இதை ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மண் கலவைனா நம்ம நார்மலாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மண் கலவை தான். 3 பங்கு, ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு உரம், ஒரு பங்கு தோட்டத்து மண், கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு கலந்து இந்த கலவையில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு ஃபுல் சன்லைட்டில் தான் வைக்கணும். அப்போ தான் இதில் பூக்களும் பூக்கும், அந்த இலைகளுமே நல்லா பச்சை பசேல்ல ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இலைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர பூக்கள் பூக்காது. கண்டிப்பாக தினமும் தண்ணீர் ஊற்றணும். இதுக்கு ஈர்ப்பம், அதாவது அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் தினம் தண்ணி ஊற்றிடணும், மழை காலங்கள் தவிர. உரங்கள் மாட்டுச்சாண உரம், எந்த உரமாக டிஏபி எதுனாலும் இதுக்கு கொடுக்கலாம். பூக்கள் பூக்கிறதுன்றதுனால நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற முட்டைத்தோல், வெங்காயத்தோல், அப்புறம் வாழைப்பழத்தோல் இதெல்லாம் காய வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி போடுற ஆர்கானிக் உரமாக இருக்கலாம். எந்த மாதிரி உரம் கொடுத்தாலுமே இந்த செடிகள் ரொம்ப அருமையாக வளரும், நல்ல பூக்களும் கொடுக்கும். பூக்கள் கொடுக்கறதுக்கு பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள இதாக கொடுக்கலாம். எஸ்எஸ்பி கூட கொடுக்கலாம். எஸ்எஸ்பி கொடுத்தாலுமே நல்ல பூக்கள் கொடுக்கும். இது நம்ம சாமி படங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பூக்கள் நிறைய பூக்கணும். அதனால் எஸ்எஸ்பி மந்த்லி ஒன்ஸ்
கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செடிகள் வந்து சாமி படங்களுக்கும் நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மலர் பாத்திரங்களில் போடுறதுக்குமே வந்து வீட்டுக்கு முன்னாடி மலர் பாத்திரம் வச்சு அதில் போடும்போதுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நேர்மறை சக்தியை கொண்டு வரதுக்கு இது வந்து உதவி செய்யும். அதனால் இந்த மாதிரி செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு செடியாவது நர்சரியில் வாங்கிட்டு வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பாரிஜாதம் பற்றின டிப்ஸும் அதோடைய வளர்ப்பும் வந்து உங்கள் வளர்ப்பு மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பாரிஜாதம் செடிகள் எல்லாமே லோக்கல் நர்சரிஸில் கிடைக்குது. 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய செடிகள்னால் 100 ருபீஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த உண்மையான பாரிஜாதம் செடி வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். கேரளா ஆன்லைன் செல்லர் ஒருத்தவங்க கிட்டேருந்து தான் வாங்கினேன். நீங்களும் ஆன்லைனில் கிடைச்சுன்னா வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.